வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது கூடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார். ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம். 5-6 நாளாக ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் கலந்துட்டுருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கேன். இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்தில். என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா, அது என் படம். கையில் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டால காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமனாதி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா வெள்ளான்னு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவோம். ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய இடம் பாட போகிறோம், நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான். இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர். தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர்.
அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க? நீக்கிட்டாங்க. 2வது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு ஒண்ணு அவர் கூப்பிடுறாரு. அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க. நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கலாது தங்கமான தங்கச்சி. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்னையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க, படம் எடுக்கணும்னா. அப்போ கொஞ்சம் இரு, இப்போ வேணாண்ணா. இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகார சினிமாவை ஆட்டி படிக்கிறார். 17 வருஷமா அவரே தலைவர். ஒருத்தம் கூட நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயிச்சேன். அப்போதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. கௌரவம், அவரு கௌரவம் நாராயணன், இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இல்ல. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்ந்தாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா செலவுகள் தான் ஓவரா இருக்கு. 5 கோடியில படம் முடிக்கலன்னா 9 கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண முடியாம அவஸ்தப்படுறாங்க. இந்த படம் பாருங்க, தமிழ் பேர். இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பேர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு? அப்போ டைட்டில் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது, இங்கிலீஷில். அவர் பார்த்தார் எப்படி இவனில் திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன், இந்த கையிலே நண்பருக்கு பொருள், நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்கு, நிறைய தமிழ் பேர் இருக்கு. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா, த்ரில்லரா, ஏதோ ஒன்று. ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக், ரேடியோ ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும், பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படம் ஆகுது,
சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகர் சூரிய பரோட்டா துண்ணு பரோட்டாவா தின்னானே, அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால அவன் நான் பண்றேன் சார். ஒரு 4-5 படம் சக்சஸ் சார். என்ன கதை இருந்தது, அதுல குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது, கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார், வீதியில் இருக்கு சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க. இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அது சட்டம் ஒழுங்கு ஒன்று கெட்டு போல வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போகுது. இப்போ பார் 5-6 நாளாக ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க. இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம். தனஞ்சயன் ஏன்னா சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ் எல்லாருக்கும் ஒன்றே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு, அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதில் வேலை செய்தாங்க தொழிலாளி 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி. 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கின ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையிலனுக்கும் 200 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 ஏதோ தவறாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக. தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு 80 ரூபா டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட படம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான், படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர்ன்ற பேர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கையில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்க, நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும் படம், நீ நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும். ஹீரோயின் நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிக்கு முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கொடுத்தா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும்.
நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.